அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா ஜெர்மனிலேருந்து ஒரு அண்ணன் எனக்கு கால் எடுத்தார். அப்போ அவரோட கதைச்சதுலேருந்து எனக்கு விளங்கிச்சு, அவர் வந்து 17 வயதில் இலங்கையிலேருந்து போய் ஜெர்மனியில் இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் இருந்தாலும் ஜெர்மன் பாஸ்போர்ட் எடுக்காம அவர் அதை செக் பண்ணி ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்லேயே இருந்து வந்திருக்கிறார். அப்போ அவரோட கதைச்சிருந்த நான் நிறைய கதைகள் எல்லாம் சொல்லியிருந்தவன் அவருடன் உங்களுக்கு அவர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் இப்போ அவருக்கு நான் கால் எடுக்க போகிறேன். அந்த அண்ணாவோட கதைப்போம். அதான் இந்த காணொலி அமைய போது எடுக்கிறார் இல்லையே. ஓம் ஓம் வணக்கம் அண்ணா. இருக்குங்க. நல்லா இருக்கிற நீங்கள் எப்படி? என்னடா இது ரெக்கார்ட்ல போகுது, உங்களை சொல்றேன் முதல்ல. அப்போ அண்ணாவை பற்றி சொல்லணுமெண்டா, அண்ணா இலங்கையிலேருந்து 17 வயதிலேயே ஜெர்மனிக்கு போயிருந்தவர். அப்போ நான் சில கேள்விகள் உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன விறுவிறுப்பாக போகட்டும். என்ன விருப்பம்னா கேட்குற கேள்விகள் நீங்கள் கேளுங்க, நான் அதுக்கு பதில். என்னன்னா, நீங்கள் இலங்கையிலேருந்து 17 வயதில் சிறுவனாக இருக்கும்போது ஜெர்மனிக்கு போனீங்க. அந்த தருணத்தை இப்போது நினைத்து பார்க்கும்போது எப்படி இருக்குது? உங்கள் மனதில் ஏற்படுத்திய தாக்கங்களை பற்றி சொல்லுங்க. என்னடா அந்த சின்ன வயதில் போயிருக்கிறீங்க. இப்போ நிறைய பேர் இப்படி போயிருப்பினோம், ஆனால் இந்த வயதில் போயிருப்பினோ தெரியாது. அதை நான் அவளா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் 1989 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அம்மா அப்பா எல்லாம் எங்களை இலங்கையில விட்டுட்டு எங்களுக்கு முதலே வந்துட்டேன். நான் அப்பா 1984 ஆண்டு அப்பா அம்மா எனக்கு தம்பிமார் ஒரு தங்கச்சி. அப்பா 1983 ஆண்டு நினைக்கிறேன் யுத்தம் தொடங்கினது. 84 ஆண்டு அந்த யுத்தம் பெரிய முதல் பெருசா போக்குனாரு. அப்பா அம்மா நாட்டை விட்டு போட்டினோம். 1989 ஆண்டு அப்பா வெளிநாட்டுல இறந்துட்டார். அதுக்கு பிறகு எங்க அம்மா எங்களை அங்க ஏமனிக்கு கூப்பிட்டவங்க. அப்ப நாங்க 89 ஆண்டு ஏமனிக்கு வந்தோம். நானும் ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் அப்படிதான் வந்தோம் நாங்க 89 ஆண்டு. அப்ப சரி, இப்ப புதிய நாடு, புதிய கலாச்சாரம், ஒரு சிறுவனா இருந்த போது இப்ப ஜெர்மன் மொழிய கற்றுக்கொள்றதுல உங்களுக்கு என்னென்ன சவால்களை சந்திச்சீங்க? நாங்கள் வந்த மூட்டம் நாங்கள் ஒரு அம்மா ஒரு கேம்ப்ல இருந்தோம். அந்த பெரிய முகாம் இருந்தது. அந்த கேம்ப்ல இருந்தோம். அங்க எங்களும் அங்க இருந்த நாங்கள் வந்த மூட்டம் ஒரு அங்க தோல் எங்களுக்கு கருப்பு நான் சொல்றேன். நான் கருப்புன்னு சொல்றேன். அப்ப கருத்து தோல் இருக்கும் இல்லை. நாங்கள்லாம் முதல் வந்த ஏமனிக்கு இங்கிலாந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸ்ஏ எல்லாம் வேற மாதிரி. ஆனா ஏமன்ல வந்து எங்க ஏரியால வந்து எந்த பள்ளிக்கூடத்துல நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல நான் தான் ஒரு கருப்பு. மிச்சம் 100 பேர்ல நான் ஒருவன்டா 99 பேரும் அப்பக்குள்ள வெள்ளக்கார். 1-2 பேருந்து பள்ளிக்கூடம் மாறக்கல வேற வேற பள்ளிக்கூடத்துல தான். அப்பத்தான் வேற அந்த கலந்தது அந்த கருப்பு கும்பலி கலந்த பள்ளியில இருந்துதானே 1-2 அந்த அமெரிக்கன் ஆமிஞ்சு இருந்தபடியால் அவைகள் ஏமங்காரியில கல்யாணம் கட்டி அந்த அப்படி 1-2 வேற பள்ளிக்கூடத்துல இருந்துதான். நான் தொடக்கத்துல நான் படிச்சு முடிக்கும் வரையும் இலங்கையோ ஏசியனோ ஏசியால இருந்து ஒரு தரம் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கல, என்னோட படிக்கல இந்த பள்ளிக்கூடத்துல. அப்படியே அப்பக்கெல்லாம் எங்களுக்கு வந்த மூட்டம் அம்மாவுக்கு கொஞ்சம் ஏமன் தெரியும் தானே. அடுத்த அண்ணன் மேல இருந்த வேற ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருந்த வேற. அப்ப அதால நாங்கள் வந்த தொடக்கத்துல இருந்து இந்த வரையும் நாங்கள் கழிச்சால் ஏமன் பாசெல்லாம் கழிக்கிறாங்க, தமிழ்ல கழிக்கிறீங்க. அப்ப கட்டாயமா நீங்க பயிற்றுவிக்கப்பட்டுட்டீங்க, வேற வழி இல்ல. அப்படி நான் வந்து ஜெர்மன்காரன். அப்படி வழி இல்லாதால எங்களுக்கு சின்ன படி இல்லாத நாங்கள் இப்ப 10, 11, 12 வயசு இருந்தபடியா. அதுவும் வந்து இப்ப வயசுக்கு வந்த அப்பக்கள் கொஞ்சம் பேர் தமிழர் இருந்தவே. ஆனா அவைகளுக்கு கொஞ்சம் சட்டம் மூலமா படிக்க முடியல. எங்களை அவையிலையும் படிக்க முடியல என்று தான் நினைக்கிறேன். எங்களையும் படிக்க அந்த உயர்ந்த படிப்பு எல்லாம் எங்கள்ட பாஸ்போர்ட் அடிச்சு விட்டான். நீ இந்த நாட்டுல வந்து உயர்ந்த படிப்பு படிக்க கூடாது, நீ இந்த டவுனை விட்டு மாறக்கூடாது, நீ இந்த நீ இப்ப அம்மாவுக்கு கூடிய இப்ப கூடிய அந்த சட்டம் இருக்கு. அது சொல்றேன். அப்ப எனக்கு தெரியாது. எனக்கு 15 வயசு வந்து 16 வயசு வந்து அப்புறம்தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த படிச்சு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் 15 நாங்களும் அப்ப தொடக்கத்துல இருந்து படிக்காதபடியால் அந்த கிம்னாசியம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிடாதபடியால் பேருந்து வேற வழியும் இருக்கு. படிப்பிலிஞ்ச நல்ல வழி எல்லாம் இருக்கு. ஏன்னா வேற வழியால படிக்க போவத்தான் அங்க ஒரு பதியப்போ சொன்னாங்க, இந்த படிப்பு உனக்கு இல்ல, நீ படிக்க கூடாது என்று அடிச்சு கிடக்கு, நீ படிக்கல. ஏனென்றுக்கு அவங்க சொன்னாங்க. அங்க போய் அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் சொன்னாங்க, நீங்கள் வந்து 4th கிளாஸ் என்றால் நீங்கள் இந்த உலகத்துல வந்து நீங்கள் 4ஆம் கிளாஸ் மக்கள். நீங்கள் வந்து என்றால் கழிவு. இந்த உலகத்துல வந்து நீங்கள் வந்து முதலாவது வந்து யூரோப்பியன், வெஸ்டர்ன் யூரோப்பியன், ஜப்பான் அந்த நாடு, 2வது வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன் அப்பகல்ல, 3வது வந்து அந்த அரபிக் நாடுகள்,
நாலாவது வந்து கழிவு. கழிவு வந்து ஆப்பிரிக்கனும் சவுத் ஏஷியன், இந்தியன், இலங்கையன், பங்களாதேஷ், இந்தோனேசியன்காரங்க நாலாம் அந்த 4th கிளாஸ் உண்டு. அது வந்து ஏன் வந்துன்னா எங்கண்ட அரசாங்கம் அது கையெழுத்து வச்சு கொடுத்தபடியாத்தான் ஓகே என்று அக்செப்ட் பண்ணபடியாத்தான் அவங்களும் அதை வச்சு செய்தவங்க. அப்ப படிக்க கூடாது, நீ வீடு மாறக்கூடாது, நீ வீடு வாங்கக்கூடாது, நீ செல்ஃப் கடை ஒன்று தன் பிசினஸ் தொடங்கக்கூடாதுலாம் அடிச்சு விட்டாங்க. என்றாலும் நாங்கள் வந்து படிப்புல நானோ என் தம்பி மேரோ அண்ணன் மேரோ எல்லாரும் என்னடாங்க அம்மா கொஞ்சம் படிச்சவா, ஆங்கிலம் கதைக்க தெரியும், ஏமனும் கதைப்பா, டச்சும் கதைப்பா, தமிழும் கதைப்பா. அதால இலங்கையில் அவன் படித்தபடியா எங்களுக்கும் அந்த கொஞ்சம் அதிகமா படிக்கவும் பின்னுக்கு நின்று டாக்டர் படிப்படின்னு சொல்லி அதே மாதிரி படிப்பிச்சபடியா நாங்கள் எல்லாரும் அம்மா தம்பி வந்து டாக்டருக்கு டென்டிஸ்டுக்கு படிச்சு தன் ஆஸ்பத்திரி வச்சுக்கிறேன். தங்கச்சி வந்து 2-3 தன் ஆஸ்பத்திரி வச்சுக்கிறேன், டென்டிஸ்ட் வச்சுக்கிறேன். அப்ப நீங்க வந்து நீங்க சொல்லியிருந்த நீங்க ஜெர்மன் மொழியிலேயே படிச்சு பட்டம் பெற்றிருக்கிறீங்க. இன்று வந்து ஜெர்மனியர்களே ஒரு பாடம் ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு தமிழ் எனக்கு வந்து இந்த நிலை எப்படி உங்களுக்கு கிடைத்தது அங்கீகாரம் பற்றி சொல்லுங்க. இடையில சொல்லிக்கொண்டு வந்த நீங்க இருந்தாலும் இதை பற்றி தெளிவா. இது வந்து எங்களை படிக்க வழியிலே தானே. அப்ப நான் படிப்புல லைப்ரரி இருக்குதானே, லைப்ரரியை வந்து ஒரு பூட்டியில தானே. அப்ப நான் லைப்ரரியில போய் ஒரு 100கணக்கான புத்தகங்கள் எடுத்து வாசிச்சேன். அதுவும் பரு படிப்பு தானே. அப்ப படிச்சு எப்படியோ ஒரு வாழ்க்கையில அவங்க விளையாட்டிலும் ஒரு வழி இருக்குதானே, வழி இருக்குதானே, தன் நம்பிக்கை இருக்குதானே. தன் நம்பிக்கை இருந்தால் இப்ப முன்னுக்கு போலாமண்டு ஒரு 35-40 வயசு வந்த அப்புறம் திருப்பி 1.5 வருஷம் 2 வருஷம் படித்தேன். படிச்சு கடைசி முடிவு எடுத்து கடைசியா எனக்கு ஒரு மாஸ்டர் ஒன்று பட்டம் தந்தாங்க. அது வந்து வெள்ளைக்காரன், அது வந்து ஏமன்ல இருக்கிற ஒரு பட்டம் மாஸ்டர். அது வந்து அந்த பட்டம் எடுத்தால் எல்லா தொழிலுக்கும் நான் வந்து ப்ரொஃபஷனல் அந்த வாத்தியாரோ என்னன்னு சொல்லுவாங்க சொல்லிக் கொடுக்கலாம். அந்த பாடம் எல்லா தொழிலுக்கும் மெடிசின் லோ தவிர மெடிசினும் அந்த வைத்திய தொடர்புபட்டதும் சட்டத்தை தொடர்புபட்டதை தவிர மற்ற எல்லா சட்டத்திலையும் நான் வந்து படிப்பிக்கலாம் ஒரு இது தந்தாங்க. படிப்பிக்கத்தக்க அந்த தகுதி தந்தாங்க. தகுதி லைசன்ஸ் தகுதி தான் சொல்றது. லைசன்ஸ் லைசன்ஸ் எனக்கு இருக்கு தந்தாங்க. அதை வச்சு நான் இப்ப ஒரு காலம் வேலை செய்து இப்ப ஒரு அவியண்ட பிசினஸ்ல உள்ளட்டு அது வந்து உள்ளட்டு ஒரு 9 வருஷத்துக்கு உள்ளட்டு இப்ப ஒரு இந்த கொரோனா வந்தா மூட்டம் கொஞ்சம் நஷ்டமா போனது. ஆனால் என்றாலும் நல்லா ஓடுது. இப்ப 3 பேரை படிவிச்சான். 3 ஜெர்மன்காரனை படிவிச்சு 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்தவர் படிவிச்சு 3 பேரும் பாஸ் பண்ண. 3ல 2 ஜெர்மன்காரர் ஒரு ஜோர்ஜியாக்காரன், அவன் வெளிநாட்டுக்காரன் வந்து இந்த கம்பெனில அப்ப அந்த இதுக்கு தொழிலுக்கு படிக்கப்படுறேன்னு சொல்லி அந்த 1 கிழமை ட்ரைனிங் சொல்றது என்றால் டெஸ்ட் வேலை செய்து இப்ப 3 வருஷம் படிச்சு 3 பேரும் பாஸ் பண்ணிட்டேன். போன வருஷம் 2 பேர், அதுக்கு முதல்ல ஒரு ஆள் பாஸ் பண்ணிட்டேன். ஜெர்மனில இருந்து இப்படி பாடம் கற்பிக்கிறீங்க கேட்டதுக்கு நல்ல உண்மையா பெருமையா இருக்கு. அப்ப ஆனாலும் உங்கள் வகுப்பறையில இருக்கிற மாணவர்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க? என்ன நான் ஒரு அண்ணா சொன்னவர் காய்ச்சல இருந்த எனக்கு காய்ச்சவர் ஜெர்மன் தான். அவர் வந்து டெக்னிக்கல் ஃபீல்ட் ஆயிருந்தவர், மிஷினரி ஆப்ரேஷன். என்னதான் இருந்தாலும் ஜெர்மன்காரர் வந்து தங்களை எதிராக தான் பார்த்து கொண்டிருப்போம். என்னதான் இருந்தாலும் சிரிச்சு கதைப்பாங்க, இழிச்சு கதைப்பாங்க, நம்பலாது. அவங்கள பத்தி நான் கூட சொல்ல இல்ல. ஆனா அரசாங்கம் மூலமா விட மாட்டேன். 1-2 பொம்பளையில விடுவாங்க. ஏன்னா ஒரு கருத்தத்தோளோ இதை விட்ட பொம்பளை தான் அதிகமா விடுவாங்க. ஏன்னா பொம்பளையில நைஸா சமாளிக்கலாம். அதுவும் ஒரு இதுதானே. அதாவது ஒரு அந்த சைக்காலஜிக்கல் டாக்டிக் என்று சொல்றது. அப்ப பொம்பளையில விடுவாங்க. அது இழிச்சு கொண்டு போங்களானே பொம்பளையில விட்டாலும் சரி. அப்ப ஆனா ஆம்பளைகளுக்கு வந்து 100ல 90 1-2 விடுவாங்க. 1-2 விடுவாங்க. விடுவோம். என்னண்டா விடாட்டில் இதல்ல. ஆனால் 90 விட மாட்டேன். என்ன பள்ளிக்கூடத்திலே நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிறேன். நான் 9ஆம் ஆண்டு படிச்சேன். படிக்கல இங்க ஆப்ஷூல்னு சொல்றது. அப்ப ஏன்னா 12ஆம் வயசுல 11 வயசுல வந்தபடியால் அந்த பள்ளிக்கூடம் படிச்சுதான் மெட்டது மேல போகலாம். அதுக்கு ஒரு கடைசியா எக்ஸாம், கடைசி அந்த ஃபைனல் எக்ஸாம் மாதிரி ஒன்று இருக்கு. அது செய்தால் குவாலிஃபிகேஷன் ஆப்ஷூல்ஸ் சொல்றது. அது பாஸ் பண்ணால் இந்த அரசாங்க வேலையை சில அரசாங்க வேலை இருக்கு இல்ல, அந்த எந்த அரசாங்க வேலையில என்றாலும் ஒரு அரசாங்க வேலை உத்தியோகத்துக்கு அப்பாயின்மெண்ட் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு எடுக்கலாம்.
அது தெரியும். அது மாத்திரம் இல்ல, இந்த சில அதுலயும் வந்து நல்லபடியா பாஸ் பண்ணால் பேங்க்ல வேலை செய்யறதுக்கு அப்படி தொழில்களை செய்யறதுக்கு அந்த அது பாஸ் பண்ணா கிடைக்கும் அந்த தொழில்கள். அப்ப எங்கண்ட வாப்புல வந்து ஒரு 25 மாணவர், அதுல வந்து ஒரு 5-6 பேர் அப்பக்கல. நான் தான் ஒரு சிலங்கன்னு ஒரு ரொமேனியன் காரியும் ஒரு 4 துருக்கிக்காரர் இருந்தது அந்த 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 கார். இப்ப 90% வந்து வெளிநாட்டுக்காரர், 10 தான் ஜெர்மன், 5-10 தான் ஜெர்மன்காரர். இப்ப வந்து 30 மாணவர் இல்ல, 25 மாணவர் வெளிநாட்டுக்காரர், 5 மாணவர் தான் ஜெர்மன்காரர். இப்ப அப்பக்கல வந்து வேற நாங்கள் வந்த மூட்டோம். அப்ப அந்த ஃபோரம் இருக்குல்ல, அந்த நிரப்பி கொடுத்தா தகப்பன் பெற்றோர் வந்து கையெழுத்து வைக்கும் என்ற சட்டம் சொல்லுது. 18 வயசுக்குள்ள வந்து யாரும் இருந்தால் தகப்பன் கையெழுத்து வைக்கணும்னு சட்டம் சொல்லுது. அப்ப அந்த ஃபார்மை எல்லாருக்கும் உயமங்கான்னு கொடுத்து போட்டு எங்கள் 4-5 பேருக்கு சொல்றான், உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு இது தேவையில்லை, நீங்க வந்து இந்த ஃபைனல் எக்ஸாம் செய்ய தேவையில்லை. ஏன்னா நீங்களும் எப்படியோ கூலி வேலையை தானே போறீங்க. மெக்டொனால்ட்ஸ் அதெல்லாம் கூலி வேலை, மெக்டொனால்ட்ஸ்ல வேலை செய்யறது, குக்கிங்ல வேலை செய்யறது எல்லாம் கூலி வேலை தான் செய்யறது. அதுக்குதான் விடுவாங்க, மற்றதுக்கு விட மாட்டான். படிச்ச ஒரு மேசையில இருந்து வேலை செய்ய விட மாட்டான். அப்ப எல்லாரும் கொடுக்கலுமே ஒருத்தரங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நான் உங்களை கேட்டு போட்டு அதுக்கு பதில் சொல்றேன். நான் என்ன செய்த நீங்கள் சொல்லுங்க. அது பிள்ளையா இருந்தாலும் நான் செய்த சரி நான் சொல்றேன். வேற இல்லைன்றது உங்களோட வார்த்தையா இல்ல இப்ப டெஸ்ட் செய்யற நேரம் உங்களுக்கு 15-16 வயசு. உங்கண்ட வார்த்தையா இப்ப உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒரு சரி, உங்களுக்கு இந்த பாசை வந்து இப்ப 4 வருஷம் வந்தவர்கள் நீங்கள் வந்து கிளியரா அவேன மாதிரி நீங்க கலைக்க மாட்டீங்க. ஆனால் உங்களே ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் வந்து அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு என்னன்னு சொல்றேன்னு தமிழ்ல சரியாது, அதான் ஆங்கிலத்துல பாவிக்கிறேன். அந்த ஃபைனல் எக்ஸாம் செய்யறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு. ஆனா வாத்தியா சொல்றான், உங்களோட தோலை பார்த்து போட்டு சொல்றான் நீ செய்ய தேவையில்லை. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? அந்த நாட்டுல போய் நாங்க என்ன கதைக்கிறேன்னு விட்டு விலகி போவேன். அப்ப நான் விட மாட்டேன். நான் கேட்டேன், வாத்தியார கேட்டேன், உங்க பாசையில 2 பேரை மரியாதை கொடுத்தாங்க. நான் அப்படித்தான் எங்களை வளர்த்தவே. ஊர்ல வளர்த்தவைய பெரியவனுக்கும் வாத்தியாருக்கும் எல்லா வயதுக்கும் மூப்பாக்களுக்கும் பெரியாக்களுக்கும் மரியாதை கொடுத்து கதைக்கும் தான் எங்களை வளர்க்க. அப்படித்தான் எங்க தமிழை கலைச்சாரமே சொல்லுது. 2 பேரையும் வாத்தியாரை கொடுத்து 2 தான் மரியாதை கொடுக்க இல்லை. ஏனென்றால் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நீ என்ன உண்ட தொழில் வந்து என்ன படிப்பிச்சு முன்னேறினா தான் உனக்கு ஒரு பெருமை. அதான் ஒரு வாத்தியாட்ட கடமை, உண்மையா இல்லையா? அப்ப நான் கேட்டேன், நீயும் முடிவெடுக்க, நீங்களுக்கு முடிவெடுக்கிறது நான் செய்யறது செய்யல இல்லைன்னு சொன்னா எல்லாரும் விருப்பமா வேண்டா செய்யலாம். அப்ப தான் இல்ல தர மாட்டேன். அப்ப நான் கேட்டேன், திருப்பியும் கேட்கிறேன், யாரு இதுக்கு முடிவெடுக்கிறேன்? நான் தானே முடிவெடுக்கும், நீங்களா முடிவெடுக்கிற? இல்ல தாங்க இல்ல தர மாட்டேன். இந்த வாப்புல நான் துணிஞ்சு கேட்கிறேன். திருப்பி 3ஆம் தரம் கேட்டேன் தாங்க தெரியல. நான் இந்த மேசையை தூக்கி எறிஞ்சு விட்டேன். நாளைக்கு எறிஞ்சு போட்டு சொன்னேன் போலீஸுக்கு. ஏனென்றால் என் அம்மா வீட்டை தொலை செய்யறா, படி என்று நீ சொல்ற, நீ என்ன படிக்க மாட்டான். அப்ப என்னத்துக்கு நான் வெளிநாட்டுக்கு வருவேன்? அப்ப என்னத்துக்கு நான் என்ன வெளிநாட்டுக்கு ஒரு திறமையாண்டு இந்த ஊர்ல சொல்றீங்க வெளிநாட்டுல போய் படிச்சா ஒரு திறமையாண்டு. ஆனா இங்க வந்து நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன். நீ என்ன ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃபெயில் பண்ணா ஓகே, நீ ஃபெயில் என்று சொல்லலாம். அது வேற அந்த வாழ்க்கையில அதான் வாழ்க்கையில ஒரு மாணவரா முடிஞ்சு வாழ்க்கையில ஒரு அந்த முதலாவது எக்ஸாம் செய்து பாஸ் பண்ணா ஒரு மனிதன் முன்னேறி கொண்டு போவான். விளங்குதான் என்ன சொல்றேன்? அதுல அப்ப அது செய்ய மாட்டான்னு செய்து பிள்ளைன்னு சொல்லி நான் உறிஞ்ச உடனே பொலிசு கழிச்சு போட்டு பிரின்சிபலை கூட்டினான்னு சொன்னேன். இல்ல ஆள் வாயை பத்தி கொண்டு வாயை மூடிக்கொண்டு இல்ல அங்கே இருந்து மேலே இருந்து வந்த ஊடர். ஆனா நான் சொன்னான் பொலிசு கடி. ஏன் பொலிசு கடிக்க சொன்னா, இதை கேஸ் ஆக்கப்போறேன், நான் இதை ஃபைல் பண்ணி கேஸ் ஆக்கப்போறேன். நீ நான் அறிஞ்சதுக்கு ஒரு ஃபைல் அடி, அந்த எஃபிஆர்ன்னு சொல்லுவாங்களோ அந்த சொல்றது, நீ ஃபைல் அடி. என்னத்துக்கு வந்தாண்டு அரசாங்கம் தான் பதில் சொல்லுவோம். ஏன் ஒரு மாணவர் தன் படிப்புக்கு என்னத்துக்கு போராடும்? உண்மையா இல்லையா? அப்படி தொடங்கினது எப்படி மாதிரி முடிஞ்சிருக்கு. அப்பக்கள் அது வந்து 95ஆம் ஆண்டு உடனே தந்துட்டார். உடனே எனக்கு தந்த அப்புறம் நான் சொன்னேன், அந்த துருக்கிக்காரங்க சொன்னேன், எல்லாருக்கும் பேரை சொல்லி சொன்னேன் செய்ய சொல்லி. 4 பேர்ல 3 பேர் ஓகேன்னு சொல்லி செய்தாங்க. ஒரு பேருக்கு பஞ்சு படிக்கிறோம் பஞ்சு சில பேர் கேட்குறாங்க செய்யல. இப்பதான் தலையில அடிச்ச அண்டைக்கு ஒரு வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு கண்டு நான் சொன்னேன், நீ சொன்னதை நான் கேட்க செய்திருந்தா இன்றைக்கு இப்ப வேற மாதிரி விளைச்சிருப்பேன்னு சொன்னேன். சரி, அதான்
மற்ற 3 பேர் செய்த வேலை அதுல ஒரு ஆள் பாஸ் பண்ண 2 பேர் பாஸ் பண்ணல. இப்ப பாஸ் பண்ண வந்து சொன்னா பொம்பளை ஒரு பிள்ளை சொன்னா பாத்து நீ சொல்லாட்டி நான் செய்திருக்க மாட்டேன் நான் தெரியும் சொன்னேன். நீ போராடின வழியாத்தான் எங்க வாத்தியார் வந்து அவைகளுக்கு வந்த ஃபார்ம் கொடுத்தது அல்லாடி அவையிலையும் கிடைச்சிருக்காரு. பாத்தீங்களா சின்ன கதை. ஒரு ஆசிரியரா அதாவது நீங்க டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு நீங்க ஒரு தொழில் அறிவதரா மாறி இருக்கீங்க, ஒரு பிசினஸ் மேன். இல்ல நான் வந்து வேலை செய்து போட்டு இங்க வேற மாதிரி சிஸ்டம் ஒரு தொழிலுக்கு வந்து ஒரு கம்பெனில சேர்ந்து அந்த கம்பெனி ஒரு ஆள் வந்து ஒரு சாமான் உற்பத்தி செய்யறா ஒரு பேக்கர்ன்னு சொல்லுவோம். பேக்கர் வந்து பான் இனிப்பு அதெல்லாம் செய்யறது. அப்ப இங்க வந்து அதுக்கு 3 வருஷம் ட்ரைனிங் எடுக்கும். ட்ரைனிங் எடுத்த அப்புறம் தான் அந்த 3 வருஷம் ட்ரெயின் பண்ணினா தான் அலோவ். அதுக்கு பிறகுதான் அந்த சம்பளம் அது மாத்திரம் இல்ல. ஒரு பேக்கருக்கு வந்து இங்க வந்து சொல்லி தருவாங்க இங்க இருந்து அந்த கோதுமை உருவானது எப்படி செய்யறது, இங்க இருந்து எப்படி வளர்த்து அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்லி கொடுப்பான். அது மாத்திரம் இல்ல, கோதுமையில என்னென்ன செய்யலாம், ஒரு கோதுமையால பிடிச்சதா அப்படி நீ வந்து அது அந்த பதா போகாமல் எல்லாம் அந்த படிப்பு மூலமா எல்லாம் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் இங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் வேலை செய்யறேன். இங்க இலங்கையில வந்து நினைக்கிறேன் 2 வருஷம் டெக்னிக் ஸ்கூலுக்கு போட்டு அந்த பாடசாலைக்கு போட்டு வந்தா அப்படிதான் வேலை செய்யறது. அவைகளுக்கு பார்த்தால் 50 வருஷத்துல வேலை செய்யறதுக்கும் இன்றைக்கு வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா 50 வருஷம் சொல்லி கொடுத்தது இப்பவும் அப்படித்தான் செய்யறாங்க. அதை விட முந்தி வந்து வடிவா செய்தாங்க, இப்ப வந்து அப்படி செய்யறதுல. ஒரு மேசன் வந்து இலங்கையில இங்க வந்து ஒரு மேசன் வேலை செய்யறா 3 வருஷம் படிக்கும். கூலி வேலை இல்ல படிக்கும். அவன் வந்து ஒரு கிழமை இல்ல 3 நாள் வேலை 2 நாள் பள்ளிக்கூடம் போனா பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுப்பாங்க எப்படி சிமேந்து செய்யறது, எப்படி கல் உருவானது, எல்லா ஹிஸ்டோரியில இருந்து இப்படி பிடிச்சு கட்டினால் இவ்வளவு காலம் இருக்கும், இப்படி கட்டினால் உடையாதோ வெடிக்காதோ எல்லாம் வடிவா பிராக்டிஸும் தியோரி 2 பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் இலங்கையில இல்ல தானே. டெக்னிக்கல் காலேஜ் கொஞ்சம் பரவாயில்ல முந்தின மாதிரி. ஆனா ட்ரைனிங் குறைவு, என்னதான் இருந்தாலும் ட்ரைனிங் குறைவு. இப்ப நான் இப்ப ஊர்ல வந்து பார்த்தா தெரியும் 100 வயசுல வந்து வடிவாச்சவங்க இப்ப வந்து அப்படி இப்ப வந்து எல்லாம் பிளாஸ்டிக்களும் அதுல முந்தி வந்து ஒரு கட்டிடம் பழையாளத்து கட்டிடம் இப்ப இருக்குது. ஆனா இப்ப கட்டிடம் வந்து ஒரு 15 பிறகு வடிக்க தொடங்கும். உண்மையா இல்லையா? பார்த்த வழியா நான் கவனிச்ச வழியா எனக்கு தெரியும். அதான் சொல்றேன் உங்களுக்கு. அது என்னத்துல பிள்ளை யாருல பிள்ளை செய்யறவன் அதை பெற்றவன் பிள்ளை. ஏன்னா அவன் வந்து மெத்தவன் சொல்றத கேட்டு அப்படியே செய்யறாங்களோ ஒழிய. ஆனா அதுக்கு என்ன ஏன் செய்யறேன்னு காரணம் தெரியாம செய்யணும். என்ன சொல்லணும் அப்படியே அப்ப எனக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. அதான் அது எல்லாருக்கும் அப்படியான இது அந்த யாரும் படிப்பிக்கிறேன்னா இங்க வந்து அந்த மாஸ்டர் ஒன்று பட்டம் எடுத்து அதுவும் சொல்லி தருவான். ஒரு சின்ன அதுவும் வந்து ஒரு குழந்தைய தான் படிக்கிற 15, 16, 17, 18 வயசுல சொல்றது. அப்ப அந்த அதுவும் வந்து ஒரு மூளைகளை வந்து ஒரு வளர்ற மேனேஜர்ன்னு சொல்லுவான். அப்ப நீ வந்து மாறி அவனோட கலைக்க கூடாது. என்னன்னா நீ வந்து உனக்கு ஒரு சட்டம் அவர் தந்தால் அவன் சொல்லித்தரான். நீ வந்து அவனுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி, நீ வந்து ஒரு தகப்பன் இல்லாட்டிலும் ஒரு நீ வந்து ஒரு பெற்றோர் மாதிரி தான் நீ அவனை நீ படிப்பிக்கிற 3 வருஷம். அது வந்து அவன் வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பு நடக்காமல் நீ சொல்லிக் கொடுக்கணும் சட்டம் சொல்லி. அது இளைஞர்கள் அப்படி சொல்றதில்ல. அங்க நம்ம அப்ப எல்லாம் பிள்ளைக்கு விளக்கப்படுத்துறதுல தடியால போட்டு சொல்லி தெரியும். இல்ல அது உள்ளதான் பாடமாக்குறது பாடமாக்குறதுதான் இளைஞர் சொல்றது. கணக்கை தவிர மற்றதெல்லாம் படிக்கிறதுல நான் 100 விதமா சொல்றேன். விளக்கப்படுத்துறேங்க திருப்பி சொன்னால் சரி. அத வாத்தியார் சொல்றது திருப்பி சொன்னா என்னண்டு விளங்குதோ விளங்கில அது வாத்தியாருக்கு முக்கியம் இல்லை. நீ திருப்பி சொல்லு அவ்வளவுங்க. ஜெர்மனியில நீங்க ஒரு வளர்ந்த நாடு தானே, அது தொழில் தொடங்குவதில் இருக்கும் சிக்கல்கள் அதுல பற்றி லைட்டா சொல்லி கொண்டு வந்த நீங்க அந்த தொழில் வாய்ப்புகளை பற்றி உங்களோட அனுபவம் என்ன? தொழில் வாய்ப்பு என்றால் வேலை அந்த தொழிலாளியா அல்லாட்டி முதலாளியா என்ன மாதிரி இதென்றாலும் ரெண்டையும் சொல்லுங்க. தொழிலாளியா இங்க வந்து வேலை செய்து நான் நேர்மையா சொல்றேன். ஏன் சொல்ல வரணும்னு சொன்னாரு, நான் இலங்கையில இருந்து ஒரு திருப்பி நான் ஒரு 20-25 இலங்கைக்கு வந்திருப்பேன். வந்து திருப்பி போகல ஒரு மட்டக்களப்பு பையன் எங்க தோவால வந்து ஏர்போர்ட்ல வந்து அந்த ஸ்மோக்கிங் ரூம்ல வந்து அந்த ஹிஸ்டரிய வந்து சூப்பராகி கொண்டு வந்தான். பின்ன அந்த பையனோட நான் வளமையா எல்லாரோடையும் கதைக்கிறபடியா அன்றைக்கும் அந்த பையனோட கதைச்சேன்.
அப்ப சொன்னா நான் மண்டக்கிழப்பு பையன் இங்க வந்து வேலை செய்யறான், $300 வேலை செய்யணும். அதே மாதிரி இங்க வந்து கொஞ்சம் சம்பளம் வந்து இங்க வந்து இப்போ தொடங்க நாள் வந்து நினைக்கிறேன் ஒரு 1500 1800 $2000 இந்த $2000 கிடைக்கும். அதுவும் கிடைக்காது. அது வந்து கையில அரவாசி வர காசு அந்த வர காசு போடும், பெருந்துக்காரன் காசு போடும். கடைசியா வந்து எங்கண்ட ஆட்டில 100 விதமா சொல்றேன், 95 விதமா சொல்றேன் வந்து மலிஞ்ச சாப்பாடு தான் வாங்கி சாப்பிடுறவையல் என்றால் அல்லி இல்ல அந்த மலிஞ்ச சாப்பாடுல தான் தொகையா வாங்கி சாப்பிடுறவையல். அதுனா தெரியும். அப்ப காசு அந்த $100 $200 $300 மிச்சம் பிடிச்சா இந்த நாட்டுல வந்து அந்த காசு பெரிய பெருமதி. அதான் வித்தியாசம். அது வந்து நாங்கள் விட்டப்பில இவங்க செய்த கட்டித்தனம். அது வேற. என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் கடைசியா மிஞ்சது $300 $400 தான். 200 300 $400 மிஞ்சினால் அவ்வளவுதான் மிஞ்சும். அதை கஷ்டப்பட்டு சேர்த்து தான் ஊர்ல வந்து இங்கண்டாக்கல 5 வருஷம் 10 வருஷத்துக்கு தானே வந்துட்டு போறவில்லை. அப்படித்தான் நடக்குது. உண்மையா இல்லையா? பழமையா வர்றது 100 90 80 வந்து 5-10 வருஷத்துக்கு தான் வந்துட்டு போயிடும். அந்த அதை வச்சு வீடு சில பேர் வீடு வாங்குவோம், மற்றவங்க வாங்குவோம்னு வீடு வாங்கி போடணும் எங்க. அப்ப அதோட நின்று சாதம் வரை இந்த வாழ்க்கை வந்ததான். மாடு வேற 40-45 வருஷம் வேலை செய்து ஓட்டு, அதுக்கு பிறகு 65-70 வயசுல இப்ப பெஞ்சன் கிடைக்கும் என்று பெஞ்சனை கிடைச்ச பிறகு இவரால முதுவால நடக்கல, கண் தெரியாது. சாகிற வயசுல காசு தருவான், இந்த அப்ப பேசாம இரு அவ்வளவு. அந்த காசை வச்சு ஒண்ணும் கிளிக்கல. அந்த பெஞ்சன் இலங்கையில வச்சு வாழலாம். இங்க அந்த காசை வச்சு ஒண்ணும் செய்யல. ஏன்னா வீடுகள் வாங்காட்டில் திருப்பி எல்லாத்தையும் பறிச்சு போடும் அரசாங்கம். ஏனென்றால் அவன் சொல்லுவான் ஆட்கள் வந்து பார்க்க மட்டும் இருக்குத்தான் நிச்சயத்து அந்த வயசு வந்தா அப்புறம். அப்ப உன்னோட பெஞ்சம் காணாட்டி வீடை வித்து அவன் அரசாங்கம் வீடு எல்லாம் மிச்சத்து எல்லாம் வித்து அந்த காசுல 5 வழிச்சு திருப்பி பறிச்சு போடும் கடைசியா. அதுவும் இல்ல, இந்த சட்டம் ஒன்று சொல்லுது, நான் வந்து இந்த சொத்தை என் பிள்ளையில கொடுத்தா அவையில் வந்து 20 எத்தனை வீதம் டாக்ஸ் கட்டும். சும்மா அடைக்காது. அதுக்கு வந்து நினைக்கிறேன் எத்தனை விதமான வழிகள் தெரியாது, அதை பார்க்கும். ஒரு விதம் அது கொஞ்சம் இல்லை, ஒரு தொகையான காசு கொடுத்தாத்தான் அந்த சொத்து உனக்கு. அல்லாட்டி அதையும் பறிச்சு வித்து போட்டு மிச்ச காசத்தை கொடுப்பாங்க அரசாங்கம். அதான் யூரோப்பியன் வாழ்க்கை. ஓகே. நாங்கள் மற்றது இப்போ நீங்கள் தமிழரா ஜெர்மனியில் தொழில்துறையில் நீங்கள் உங்களுக்கு வந்த சவால்கள், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணினீங்களோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து இப்போ இந்த கஸ்டமர் வந்து 99% வந்து ஜெர்மன்கார். எந்த கடைக்கு வந்து நான் விழாலம் ஒரு கால் 2-3 தமிழர் வந்திருக்கேன். அது வந்து ஒரு பிரெஞ்சுல இருந்து வந்திருக்கிறேன். சில நேரம் 1-2 பேர் வந்தது தெரியும். ஒரு இந்திய தமிழர் வர்றது பக்கத்துல இருக்கிறவடைய தமிழர் ஏரியாவில் இருந்தாலும் தமிழர் வந்து இவங்க வந்து கடைக்குள்ள வாங்க போறீங்களே. ஏன்னா இங்க வந்து ரச்சி இந்தியோ அந்த பொருளின் விலை வந்து அதிகம். மற்ற இது வந்து புரோயிலர் கோழி வந்து புரோயிலர் கோழி நாட்டுக்கோழி வித்தியாசமான கோழி தான். ஒன்று வந்து உடம்புக்கு நல்லது, மற்றது வந்து நஞ்சு விஷம் என்று சொல்லலாம். அது நான் சொல்றேன், படிச்சபடியா சொல்றேன். ஒன்று வந்து விஷம், மற்றது வந்து உடம்புக்கு சத்துன்னு சொல்லணும் நாட்டுக்கோழி. அதே மாதிரி அப்ப ஜெர்மன்காரன் 2 கிலோ கணக்கு சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்கள் கடையில் நாங்கள் வந்து பண்டிரச்சி மாற்றச்சி குளிரச்சி விற்கிறாங்க. 1 கிலோ சூப்பர் மார்க்கெட் வந்து 10 ரூபா போகும். எங்கண்ட கடையில் அதே இறைச்சி வந்து 25 ரூபா 30 ரூபா போகும். அப்போ நாங்கள் வாங்க எங்கண்ட வர மாட்டினோம் வாரம். அது வந்து 99 ஜெர்மன்காரன் வாரவாங்க. அதால வந்து எனக்கு கொஞ்சம் நான் இவன் பாசை வந்து 100 விதமா விளைவிடத்துறமாக்க இருப்பேன். அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு ஆக்சென்ட் தானே. இப்ப யாழ் மாவட்டத்துல வேற ஆக்சென்ட், மட்டக்களப்புல வந்து கலைக்கிற தமிழ் வேற வித்தியாசமான தமிழ். அதே மாதிரி கொழும்பு தமிழ் வித்தியாசம், கண்டி தமிழ் வித்தியாசம். இந்த மாதிரி இங்கேயும் அப்படி. அதே மாதிரி நான் வேலை மாதிரி அந்த சின்னிலேருந்து இவங்களோட பழகி இவங்களோட வாழ்ந்து நான் வந்து தமிழோட ஒரு பழக்கம் இங்க வந்து ஒரு தமிழரை நான் பெருசா பழக இல்லை, எனக்கு தெரியாது ஆகல இருக்கணும். ஆனா நான் வந்து தமிழோட பழகலை. சின்ன வயசுல வந்தபடியா அவளும் வயசு 30 தானே, அவங்களோட 10 வயசு எங்களோட 30 தானே. அப்ப நாங்கள் எங்கிட்ட வழியில செஞ்சபடியா அப்படியே எப்படி போனபடியா ஒரு வழி மாதிரி போட்டுது போனபடியால் நான் நல்லா கலைக்கிறபடியா அவங்க பெருமையா சொல்லுவாங்க. கட்சிக்காரங்க வந்து கேட்டாங்க, கட்சிக்கு வந்து சேர சொல்லி 3 கட்சி வந்து கேட்டது 3 கட்சி. இப்ப ஆட்சி செய்யற கட்சியும் வந்து இப்போ தை மாசம் 6ஆம் தேதி போனான் சொல்லி வந்து சேர சொல்லி சொன்னாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன், எனக்கு விருப்பம் இல்லை, வாராது சேர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா கட்சியில வந்து பாக்குறது அது ஓகே. ஆனா கட்சிக்கு எனக்கு மிக்லீடாண்டா அந்த கட்சிக்கு இங்க வந்து சேர விருப்பம் இல்லை. இந்த நேஷனல் டீம் எனக்கு இல்லை தானே. சொன்னீங்க நீங்கள் வியூவர்ஸுக்கு சொல்லுங்க என்னத்துக்காண்டி
நன்றி. அதுக்கு முதல் ஒரு கேள்வி, அது கடைசியா சொல்லுவோம், இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ போர் காரணமாக 22 முறை வந்துட்டீங்க இலங்கைக்கு போனதுக்கு பிறகு. இலங்கை வந்து ஒவ்வொரு முறையும் தாயம் திரும்பும் போது அதாவது உங்களோட மாற்றம் என்ன யோசிக்கிறீங்க? நான் முதல் தரம் வரைக்கும் 2002ஆம் ஆண்டு வந்தேன். அப்போக்குள்ள தான் அந்த அந்த சமாதானம் வந்து தொடர்ந்து அந்த விடுதலை புலிகளுக்கும் ராணுவத்துக்கும் அந்த யுத்த பாட்டி ஒரு சமாதானம் இருக்குல்ல. நான் எனக்கு தெரியாது ஏனென்று எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு வந்து ஏமன் எடுக்க விருப்பம் இல்லை. ஏனென்றா நான் இலங்கைக்கு வந்து இலங்கையை விட்டு போனது நான் போவோம் என்று போயில நான் அனுப்பின வழியே தான் போனேன். நம்மாட்ட இலங்கையில சுதந்திரமா இருந்தேன். இலங்கையில இருக்கிற சுதந்திரம் வேற எங்க நான் 25-30 நாட்டுக்கு 25 நாட்டுக்கு மினிமம் போயிருக்கிறேன் என் வாழ்க்கையில. ஆஸ்திரேலியா தவிர எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறேன். இலங்கையில எங்க வந்தாலும் எனக்கு ஊருக்கு வந்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷம். அப்ப நான் வந்து இந்த பட்டினிக்கு காசு இல்ல வசதி இல்லைன்ற வரையில தானே யுத்தம் பண்ணபடியா சின்ன பிடிந்தபடியா அனுப்பினபடியா இங்க வந்தேன். ஆனா இப்ப இந்த யுத்தம் முடியாதபடியா அப்படியே நின்றுட்டேன். ஆனா எனக்கு அப்ப காசு வசதி இல்ல, கொஞ்சம் காசு சேர்த்து ஊருக்கு போவோண்டு 8 கிழமை வந்து நான் 2002ஆம் ஆண்டு வந்து. ஆனா நான் பிளேன்ல போனேன். கொழும்புலேருந்து ரத்மலா, கொழும்புலேருந்து கலாலிக்கு முதல் தினம் வாகனத்துல போகாம பிளேன்ல போய் அங்க ஊருக்கு வந்து அப்ப எல்லாம் அந்த ராத்திரி ஒரு வெளிக்கவே இல்லை தானே. அந்த 2002ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது. அப்ப நான் பயப்படாமல் நான் யாழ்ப்பாணம் அங்க இங்க எல்லாம் தெரிஞ்சு. ஆனா வன்னிப்பாக்கம் போயில இந்த அங்க சிங்களூர் பக்கம் யாரு சிங்கள எனக்கு தெரியாதானே. சின்ன வயசுல சிங்களவனை பற்றி குறை சொல்ல எனக்கு யாரு சிங்களவன் தெரியத்தானே தேவை. இப்ப ஒருவனை தெரியாம நாங்கள் அவனை குறை சொல்லக்கூடாது, உண்மையா இல்லையா? அப்ப நான் யாரு சிங்களவன் தெரியும் எனக்கு தெரியாதுன்றபடியா பின்ன நான் சிங்களூர் பக்கம் போய் அங்க பெருவேல பக்கம் போய் ஒரு 2-3 கிழமை அங்க இருந்து அவங்களோட பழகி அவங்க ஏமன் கொஞ்சம் அவங்க கிடக்கிற பக்கம் இருந்தபடியா ஆங்கிலம் மேல கலைப்பாங்க. அவங்களோட பழகி அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா நண்பராக இருக்கிறோம். நல்லா இருந்து பேருந்து அங்க பெருவேல பக்கம் போய் அகிகோடு பக்கம் போய் பேருந்து அழுத்துக்காம அங்க ஏரியா முஸ்லீம் ஏரியா கூட முஸ்லீம் அங்க நான் சிங்கள ஏரியா பக்கம் போனா முஸ்லீம் ஏரியால எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும். பெருவேல பேருந்து அங்க கண்டி பக்கம் போய் அங்க இருந்து போல ஒரு 2002ஆம் ஆண்டு தமிழரே அந்த பக்கம் இல்ல. தமிழரே 2002ஆம் ஆண்டு பெருவேலைக்கு போய் அவங்க சொல்றாங்க சிங்களப்படி வந்துட்டாங்க. இந்த பக்கம் தமிழரே நீதான் முதல் தமிழன் இந்திய தமிழரை கண்டிருக்கிறாங்களாம். ஆனா அந்த யுத்தம் நடக்கல. இந்த பக்கம் தமிழர் ஒரு போலீஸ்காரன் ஒரு தமிழனா வேலை செய்யறான். ஆனா வேற தமிழர் இல்லையா சொல்றான் எனக்கு. ஆனா நீ வந்து நிக்கிறேன். அப்போ வந்து அங்க போய் ஒரு தங்கி கொஞ்சம் நிலாவளி. அப்போ அங்க வந்து அந்த புல்மூட்டை அங்கெல்லாம் ஆமீன்ன்றது நிலாவளி பீச் ஹோட்டல் இருக்கு தெரியுமா நிலாவளியில. அங்க 2002ஆம் ஆண்டு அந்த ஹோட்டல்ல 2002ல இருந்து ஒவ்வொரு வருஷம் வந்தால் அங்க போய்தான் போறேன். தனியா வந்தாலும் வந்தா போறீல ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்க. அவர் 10 தரம் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டி கொண்டு வந்தேன். ஒரு நண்பர் ஏமன்காரர், துரிக்காரங்க, ரஷ்யன்காரங்க எல்லாம் பருத்துறை எல்லாம் வந்து நான் பேர் சொன்னா உங்களுக்கு நான் இந்த ஊருன்னு சொல்லல. இதுல வீடியோல சொல்லல நீங்க பேரத்துறையா? நான் வந்து பிறந்த ஊர் வந்து பேரத்துறை மாந்திய கோழியில பிறந்தேன். அதால அங்க வந்து ஒரு 8-10 படிகள் ஃப்ரெண்ட்ஸும் வந்தது, ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸும் வந்தவங்க வந்து நான் எல்லாம் காட்டி அங்க எல்லாம் கல்லெல்லாம் வாங்கி குடிச்சு ஒரு சந்தோஷம். கட்ட கூடாமல் சொல்லாமல் திறமையா நாடு நான் சொன்னேன் அவங்களுக்கு. அவங்க சொல்லுவேன் வெள்ளைக்காரனுக்கு சொல்லுவேன், நீங்க 10 கேட்டக்கில் இருக்கு 10 இருக்கல வெள்ளைக்காரச்சி சொல்லுவேன். நான் கொஞ்சம் ஹிஸ்டரி தெரிஞ்சபடியா சொல்றேன். நீங்க 10 இருக்கல நாங்கள் ராஜ்யமே கட்டிட்டோம்னு சொன்னேன் சொல்லுவேன் விளங்கப்படுத்துவோம். என்ன வெள்ளக்காரர் 10 ஏக்கர் கேட்க நாங்க ராஜ்யம் கட்டினா என்ன அது தெரியும். இப்ப ஆண்டது ஆங்கிலர். அவையல் வந்து அவங்க பாச கூடிய 1000 வருஷத்துக்கு மேலே இல்லை. அவையல் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முதல் அவையல் வந்து வேட்டையாடி 1000-1500 2000 வருஷத்துக்கு முதல் 1500 வருஷத்துக்கு முதல் வேட்டையாடி வாழ்ந்தது. ஒரு 1000 வருஷத்துக்கு முதல் தான் 1000-1800 வருஷத்துக்கு முதல் தான் தொடங்கினவையல் ஒரு கட்டடம் மனிதனாகி ஒரு இடத்துல இருந்து தோட்டம் செய்து ஆடு மாடு கோழிகளை வளர்த்து இந்த அதால போட்டு அப்படி வந்தவை. நாங்கள் வந்து 2000-3000 வருஷத்துக்கு முதலே தமிழர். இலங்கை தமிழரை பற்றி சொல்லல, நாங்கள் தமிழரை சொல்றேன். 3000 வருஷத்துக்கு முதலே அதுக்கு முதல் தான் நான் நினைக்கிறேன். சிந்து சமவெளியில எல்லாம் இருக்கு. அவங்க வந்தது செய்த தொழில் வேலை வந்து ஆதாரத்தை அழிக்கும்.
ஏனென்றால் 95% இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் வந்து செம்மறியாடுன்னு சொல்றாங்க. என்றால் படிக்கிறது தான் திருப்பி சொல்லும். அதான் சரி, யோசிக்காமல் படிச்சது தான் அந்த புத்தகத்துல வாதிச்சுதான் சொல்லும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அதுக்கு கேட்கிற அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஆங்கிலத்துல இரும்புக்கு என்னன்னு சொல்றேன்? அயன். தமிழ்ல இரும்பு. இரும்பு. அந்த வார்த்தை வந்து இரும்புல இருந்தால் ஆங்கிலத்துல அயரன் என்று வருது. தமிழ்ல இருந்தா அந்த வார்த்தை கூடிய வருது. ஏனென்று அந்த வார்த்தை வருது என்று சொல்றேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன்னா தமிழன் தான் இந்த உலகத்துல முதலாவது இரும்பை உருக்கி அங்கே எடுத்து உருக்கி அதுல ஆயுதமோ ஒரு ஒரு தட்டோ ஒரு பாத்திரமோ இன்னும் செய்திருக்கிறேன். அது என்னடா இது இப்போ ரீசெண்டாக இந்தியா அகழ்வாய்வு வெளியிட்டிருக்கேன்னு தமிழர் தான் சப்ளையை பண்ணியிருக்கு நம்ம வெளி இடங்களுக்கு இரும்பு. அதை கொண்டு நாங்கள் அரபிக்காரனுக்கோ எஜிப்ட்காரனுக்கோ ரோமியனுக்கோ கிரீக்காரனுக்கு நாங்கள் அதை கொடுத்துருக்கிறோம். அதையிட்டு அது இருக்கே இல்லை. நாங்கள் கொண்டு போய் அதை கொடுத்த பிறகுதான் அவைகள் என்ன செய்தவைகள் என்றால் அதை அவைகள் அதால பலம் பெருமையா வந்திருக்கு நம்ம சொல்றோம். இண்டஸ்ட்ரி டைம் அந்த இந்த இரும்பை உருவாக்கி அதால அந்த ட்ரெயின்கள் கார்கள் வாகனங்கள் அது செய்யணும். ஆனா இப்ப நான் உங்களுக்கு அது ஒன்று சொல்ல வைக்கிறேன். என்ன சொல்ல வைக்கிறேன்டா, நாங்கள் இரும்ப கண்டுபிடிச்ச எங்களை நான் ஊருக்கு வந்தா பார்ப்பேன், பார்த்து சிரிப்பேன். வாசல் இருக்க சிரிப்பேன். இரும்புன்ற அந்த வாகனத்துல போவாங்க, பழைய இரும்பு பிளாஸ்டிக் இருக்குவாங்க தெரியுமா? இரும்புக்கு பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. சரி, இப்ப நீங்கள் 20-22 தரம் வந்துட்டீங்க இலங்கைக்கு. ஆனா இப்ப இதுக்கு வந்து ஏதோ நிறைய தமிழர் வந்து இங்க வந்து முதலிட எல்லாம் பயப்படினோம். முதலிட பயிரினோம், உதவி செய்யறதுக்கு யோசிக்கணும். நீங்கள் எதுவும் உதவி செய்திருக்கிறீங்களா? அல்லது அதை பற்றி சொல்லுங்க. முதலீடு செய்ய போறீங்களா? இல்ல என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. நான் இலங்கைக்கு இப்போ கனகரம் வந்திருக்கேன், கனகரம் போயிருக்கேன். நான் கணக்கம் பார்த்துருக்கிறேன், எல்லாம் வடிவா கவனிக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். நான் உதவியும் செய்யணும். நான் வந்து அந்த 2020ஆம் ஆண்டு அந்த கொரோனா பேருந்து நடவடிக்கையில் ஒரு 30-40 பேருக்கு ஒரு 5000-6000 ரூபாய் படியாப்பத்தில் எனக்கு கணக்கு வடிவா தெரியாது, சும்மா கிட்டத்தட்ட சொல்றேன். சாப்பாடு உணவுகள் உணவுப் பொருட்கள் கொடுத்து விட்டு கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டு நான் எங்கண்ட ஏரியா, நான் பிறந்த ஏரியா இல்லை. அதே மாதிரி 2022 வந்தேன், ஒரு 50 பேருக்கு கொடுத்தேன். நான் கையால கொடுத்தேன். நான் வந்து 2022 அந்த கொரோனா டைம் முடிஞ்ச பிறகு வந்தேன். நான் கொடுத்தேன், உணவா கொடுத்தேன். அதுக்கெல்லாம் நான் சீனி மாத்திரம் கொடுக்கல, மற்ற எல்லாம் கொடுத்தேன். பேந்து வந்து நான் வந்து கடற்கரை ஆட்டு பேருந்து அதை கொடுத்து பிரயோசனம் இல்லை என்று ஒரு முடிவெடுத்து போட்டு நான் ஆட்களுக்கு இரும கொடுத்து பிரயோசனம் இல்லை என்று போட்டு நான் இனிமேல் என்ன செய்ய தொடங்கினான்னு சொன்னேன். 2022-23 அந்த தும்பலை கடற்கரை 5 கிலோமீட்டர் தும்பலையிலேருந்து அந்த கைக்கோளம் கடற்கரை வரையும் காசில் வச்சு துப்பராக்கி வச்சுனேன். அதே மாதிரி எங்களோட ரூட்டுகள் எல்லாம் வந்து நான் இருக்கிற ஏரியா வந்து நான் இருக்கிற தேசம் தமிழ் சொல்றது அதுக்கு அதை துப்பராக்க விட்டு நான் 2-3 நேரம் வந்தால் ஒரு முறை செய்ய விட்டுனேன். அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து ஒரு பொதுக்கிணறு ஒன்று இருந்தது. அது 2002 வரையும் வந்து அந்த கரண்ட் வரையும் அது பாவிச்சது. அதுக்கு பிறகு வந்து எல்லா வீட்லயும் வந்து அதனால இது வந்து அதுக்குள்ள வந்து குப்பை போட வேண்டியிருந்தான். 2022-23 வரைக்குள்ள 70-80% குப்பை போட்டு மூடி போட்டேன். அது வந்து உடைச்சு அதை தரமாட்டமாக்கி தாக்குறதுன்றது. அப்ப நான் திட்டுனேன். என்ன திட்டினான்னு சொன்னாரு. முதலாவது வந்து அது வந்து 100 வருஷமா அந்த பொதுக்கிணறு என்னடா நாங்க படிச்சோடையோ காரணமா சொல்லும். அது வந்து ஒரு 100-150 வருஷம் மேல் நாங்க யாரோ காட்டியிருக்கணும். அது வந்து ஹிஸ்டரி, அது வந்து இதாக அதை வந்து நாங்கள் காப்பாற்றோம். முதலாவது. 2வது வந்து வளாலம் வந்து அங்கன்ல வந்து தண்ணி வந்து எங்களோட குடும்பத்தை சுத்தி இருந்த மக்களை காப்பாற்றினது. அதுவும் வந்து அதுக்கு நாங்கள் வந்து எங்களோட மதம் சொல்லுது வந்து நாங்கள் நல்ல மாதிரி கடவுள் மாதிரி பார்க்கணும். தண்ணி முக்கியம் தானே எங்களுக்கு, நல்ல தண்ணி முக்கியம் தான். 3வது வந்து அது மூடுறதுல பிரச்சனையே இல்லை. ஆனா அதை அப்படி தோண்டி எடுத்த மண் மாதிரி அப்படி திருப்பி மூடும். ஆனா எங்கண்ட மக்கள் குரல் நிற்க கூடாது சொல்லுவேன். அறிவில்லாதபடியால் அதுக்கு போய் பிசுங்கா இரும்புகள் பிளாஸ்டிக்கள் மருந்து போத்தல்கள் அந்த எல்லாத்தையும் அதை கூட அந்த குப்பையெல்லாம் சேர்ந்து ஒரு அசிட்டா மாறும்.
அதுவும் வந்து எங்க ஊர்ல வந்து நாங்க வந்து எங்களோட தண்ணி வந்து நாங்க குடிக்கிற தண்ணி வந்து மழை தண்ணி மடிஞ்ச தண்ணி தான் நாங்க குடிக்கிறோம். குடிதண்ணி தான் எங்க குடிதண்ணி. அப்ப அந்த தண்ணி எப்போ மழை பெய்யுது அந்த தண்ணிக்குள்ள வடிஞ்சு போய் அந்த தண்ணி வந்து பக்கத்துல இருக்கிற ஏரியா 100, 200, 500 மீட்டர் காலத்துல பாதிப்பு நடக்கும் என்று சொன்னால் இப்ப நாளண்டைக்கு எங்க பேரப்பள்ளியில அந்த தண்ணியை குடிச்சால் அதுக்கு கேன்சர்கள் இந்த வருத்தங்கள் வரும். ஆனா அதுக்கு வந்து எங்களுக்கு தெரியாது. எங்கண்ட அரசாங்கமோ எங்கண்ட அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க அதுக்கு பொறுப்பானாக்கள் அதுக்கு விடையில கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டோம். அதுக்காண்டு அது முக்கியம் என்றபடியால் அதை ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அந்த குப்பையெல்லாம் மாட்டி அது இரண்டாவது கேஸ் மாதிரி வேற தொடங்கிட்டு அதுல அந்த வேற தொடங்கிட்டு அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வேலை செய்யலாது. அவங்க 2-3 மணி நேரம் தான் வேலை செய்வாங்க. அதை நான் பார்த்தேன். அவங்க அந்த கேஸ் மேல தாண்டி கொண்டு போவோம். அது செய்து நான் இந்த வயசுக்கு அது நான் செய்து நான் 9 காலத்துல லெவலில் அது புதுக்கு நேரம் ஒரு குப்பை அது வேல் குப்பை காட்டு நான் அதை திருப்பி செய்து விட்டேன். துப்பராக்கியும் விட்டேன். அப்படி ஒன்று செய்தேன். அது மாதிரி இல்லை. நான் வந்து என்ன செய்ய எனக்கு என்ன விருப்பம் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. நானும் பார்க்க அண்ணாண்ட இன்டர்வியூ வந்து நிறைய நேரமா போய்கொண்டிருக்கேன். ஆனா அவர் சொன்ன முக்கிய விஷயம் என்னன்னா அரசியலுக்கு ஏதோ வர போறார் இலங்கையில் என்ற மாதிரி கதைச்சவர். மற்றது மக்களுக்கு நன்றி இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு இந்த காணொலியை அண்ணாவும் தன் நேரத்தை ஒதுக்கி என்னடா அந்த முதல் நாள் கதை சொன்னே நான் இம்ப்ரெஸ் ஆகிறேன். இல்லாட்டி வந்து நான் நார்மலா இதற்கு அக்செப்ட் பண்றேன். இல்லை அவர் சொன்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் இப்போ இதுல இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுவும் அந்த அவர் அரசியல் என்ற மாதிரி காய்ச்சவர். இப்போ நான் அரசியலை பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும் ஆனால் இந்த சொன்ன விஷயங்களுக்காண்டி தான் ஓகே நான் செய்வோம்னு சொன்னேன். நான் உங்களோட விஷயம் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தது. மக்களுக்கும் இது தெரியணும். அப்போ அடுத்த பார்ட் 2ல் மீண்டும் சந்திப்போம். ஓகேண்ணா. ஓகே சந்திப்போம். நன்றி வணக்கம் எல்லாருக்கும். நன்றி வணக்கம். ஓகே.